இருந்தது. யார் நல்லா யார் நல்லா நடிச்சிருந்தாங்க? யார் நல்லா நடிச்சிருந்தாங்க? யாரு பிடிச்சது நடிப்புல? அப்பா. அப்பா. அப்புறம் எதுக்காக அப்பா. அப்பா அப்பா. அப்பா என்ன எப்படி எல்லாம் நடிச்சாங்க? எப்படி நடிச்சாங்க? எப்படி நடிச்சாங்க? செய்தி சூப்பரா நடிச்சாங்களாம். அப்புறம் அவங்க எப்படி ஆக்ஷன்ல 2 ஆக்ஷன் குத்து இல்ல துப்பாக்கில சுடுன்றாங்க. அவங்க பேச்சு வராது. அவங்க ஒரு அதனால அவங்க சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படம் வந்து என் குழந்தை வந்து இந்த அளவுக்கு சொல்லணுன்ற அளவுக்கு படம் பார்த்துருக்காங்கன்னா நீங்க அதை பத்தி என்ன நினைப்பீங்க? ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை, பேச்சு வராத குழந்தை, அவங்க ரசித்து அவங்க மனசுல இருக்கிறத வெளிப்படுத்துற அளவுக்கு இந்த படம் இருக்குன்னா நாமளாம் இதில் சொல்ல வேண்டிய வேலையே கிடையாதுங்க. அவ்வளோ ரசனையோட அந்த குழந்தை பார்த்துருக்கு. காரணம் என்னன்னா அந்த குழந்தை அதில் நடிக்கிற குழந்தைக்கு காது கேட்காது இல்லையா, பேச்சு வராம சொல்றாங்க பாருங்க, வாய் பேச காது கேட்காத ஒரு குழந்தை வந்து பேச முடியாது. ஆனா இந்த படத்துல வந்து காது மிஷின் வச்சதுனால வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா சின்ன குழந்தையில இருந்து குழந்தைக்கு வந்து பேச்சு வரலன்னா காது கேட்குதான்னு பார்க்கணும். அந்த ஒரு இதை வந்து இதில் வெளிப்படுத்தியிருக்காங்க. மிஷின் ஒன்று வச்சா குழந்தை பேசுன்றது. இது நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க. மாற்றுத்திறனாளிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதை பதிவு பண்ணியிருக்கிறாரு லெஜண்ட் சரவணா. நான் அதுக்கு ரொம்ப நன்றி பாராட்டுகிறேன். அதனால தான் என் குழந்தையோடய இந்த படத்தை வந்து பார்த்தேன். இவங்களுக்கு பேச்சு வராது. அதனால் நாங்கள் ஒரு நாள் கமலா தியேட்டரில் போய் இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க, ட்ரையல் போட்டாங்க. எப்போனாக்கா மார்ச் 5ஆம் தேதி. வாழ்க்கையிலேயே நான் மறக்க முடியாத நாள். ஏன்னு சொன்னான்னா அந்த படத்தை வந்து பண்ணும்போது நாங்கள் டான்ஸ் ஆடினோம் தியேட்டர் வாசலை, நானும் எங்கள் பாப்பாவும். உங்களை மாதிரி நிறைய மீடியாஸ் எடுத்தாங்க. ஏதோ 2 யூடியூப்காரவங்க அதை போட்டாங்க. 15 நாளையில 40 வியூவர்ஸ் நான் எடுத்தேங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தது. சோசியல் மீடியானா அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்க கூடாது. ஏன் எடுத்துக்க கூடாதுன்னா நெகட்டிவும் ஹை ரேஞ்சுக்கு போகும், பாசிட்டிவும் ஹை ரேஞ்சுக்கு போகும். பாசிட்டிவ் தாட்ல இருக்கணும்னு கிடையாதுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நெகட்டிவ் தாட்ல இருந்தாலுமே எனக்கு வந்து 40 வியூவர்ஸ் கிடைப்பாங்களா, அந்த யூடியூப் என்னை சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் கேட்டிருந்தேன். நானும் அதில் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். என்னை வந்து நீங்கள் வெளிப்படுத்தினீங்க, கிடைக்கல. இப்போவும் இந்த மீடியா வழியாக கேட்டுக்கிறேன், நீங்கள் என்னை சந்திக்கணும். அது ஒரு விஷயம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அன்பு, பாசம், நேசம், கடமை, அதில் ஒரு உண்மை, அதே நேரத்தில் இந்த ஃப்ளைட்டில் ஏற்றி 40 பேரை உயிரை காப்பாற்றுவாங்க. அந்த இடம் வந்துங்க ரொம்ப டச் பண்ணிடுச்சு. மனைவியாக இருந்தால் என்ன, குழந்தையா இருந்தா கூட என்னங்க, நம்ம ஒரு கடமையில இறங்கிட்டோம்னா எத்தனை உயிர் பெரியுது. நம்ம அந்த நிறைய சொல்லலாம். அந்த இடத்துல 40 உயிரை காப்பாத்திருக்கிறார் லெஜண்ட் சரவணா. ஒய்ஃபையை சுட்டுட்ட மாதிரி காட்டுறாங்க. காட்டினாலும் கூட நாங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணோம். என்ன சுட்டுட்டாரே அப்படின்னு. அந்த இடத்துல கடமையை காட்டுற கடமை உணர்ச்சி தான் நம்ம நினைக்கணும். 40 உயிரை காப்பாத்துறாரு இந்திய குழந்தைங்களையும். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை முடியும் போது எப்படி முடியும்னு நினைச்சோம். அந்த இறந்தவங்க, அந்த அம்மா, ஒய்ஃபு, குழந்தை எல்லாருமே ஒன்னா சேர்றது, அதோட கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. குடும்பம் நல்லா இருக்கணும். நம்ம ட்ரெயின்ல நிறைய நடக்குது, ட்ரெயினை கடத்திட்டாங்க, ஃப்ளைட்டை கடத்திட்டாங்கன்றாங்களா, அதை வந்து ரியலா பார்க்க முடிஞ்சது இதுல எங்களுக்கு. அதில் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எல்லாம் குடும்பத்தோட பார்க்கலாம், புரிஞ்சுக்கலாம், நாட்டு நடப்பு எல்லாத்தையும். ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நான் பார்த்துருக்கேன். என்னுடைய 76 வயது தொடங்குகிறது. இந்த தொடக்கத்தில் நான் சென்னைக்கு வந்து முதல் தடவை ரிலீஸ் ஆன லெஜண்ட் சரவணா படத்தை பார்த்தது ரொம்ப பெருமை. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி.